தமிழ் கடவுள் முருகர். குறிஞ்சி நில மன்னர் தான் முருகர். முருகு பிளஸ் முருகன். முருகன் அப்படின்ற சொல்லுக்கு அழகன்னு பொருள் இருக்கு. சேயோன் தொல்காப்பியத்துல முருகரை சேயோன்னு குறிப்பிடுறாங்க. முருகர் ஒரு சிறந்த போர் வீரராக இருந்ததா சொல்லப்படுது. தொடக்க காலத்துல மக்களுடைய பாதுகாவலனாரா முருகர் வாழ்ந்து வந்திருக்காரு. அவரை வழிபடும் விதமாக நடுக்கள் அமைச்சு மக்கள் வணங்கி இருக்காங்க. அதுவே காலப்போக்குல முருகர் கோயிலா மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல நம்ம முருகரை நிறைய பேர்கள் சொல்லி அழைக்கிறோம். எப்படின்னா சேயோன், ஆறுமுகன், குமரன், குகன், காங்கேயன், சரவணன், வேலன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், வடிவேலன், சுப்பிரமணியன், மயில்வாகனன், செவ்வேல், கடம்பன், வேலாயுதன், சிங்காரவேலன், ஆண்டியப்பன், கந்தசாமி, செந்தில்நாதன், வேந்தன், மலையரசன், மலைவேந்தன் அப்படின்னு பல பெயர்கள் சொல்லி நம்ம முருகரை அன்பா அழைக்கிறோம். நம்ம எப்படி முருகரை அழைக்கிறோமோ அது போலவே உலகத்துல இருக்கிற நிறைய நாடுகள்ல வேற்று மதத்துல முருகரை அவங்களுடைய மொழியில வணங்கி வராங்க. உதாரணமா இலங்கையில கதிர்காமன் அப்படின்னும் முருகரை, கொரியால முருகரை விதா சேயோன் அப்படின்னும், தாய்லாந்துல பிராவத் போதிசத்வா அப்படின்னும், திபெத்ல தோங் துருக் அப்படின்னும், வட இந்தியால ஸ்கந்தா அப்படின்னு பல நாடுகள்ல நம்ம முருகரை நிறைய நாடுகள்ல வெவ்வேறு மொழிகள்ல முருகரை வழிபட்டனாலும் முருகன் தமிழருக்கே உரிய செந்தமிழ் வேலன் அப்படின்னு சொல்றதுல நம்ம எல்லாருமே பெருமை கொள்வோம். இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.